என்னதான் நீங்கள் சமுதாயம் அவநம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்தை விட எங்கள் கூடவே இருக்கக்கூடிய அந்த 4 உறவுகள் தாங்க எங்களை வந்து வளர விடாமல் எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாகவும் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாகவும் இருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறதுக்காக நம்மோடு இணைப்பில் கவிஞர் ரா வஞ்சித் குமார் ஐயா வந்து இணைப்பில் இருக்கார். ஐயா, நீங்கள் உங்களுடைய உரையை தொடங்கலாமா ஐயா? வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களாங்கம்மா? ஐயா கேக்குதுங்க ஐயா. அப்படியே ஒரே நிமிஷம் இருங்கய்யா. நல்லா கேட்குதுங்க ஐயா. நன்றி. மாத்தியோசி குழுமத்திற்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னோடு பயணிக்கும் என்னுடைய சக ஆளுமைகளுக்கும் வணக்கத்தை கூறி, தாயே தமிழே உன்னால் உருவான குரலும் கவிதையும் செவிகள் கேட்டிட சிந்தனை மகிழ்ந்தே என்னுடையது வயது குறைதே என்று கூறி தாய் தமிழுக்கும் வணக்கத்தை கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது நம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு சமுதாயமா உறவுகளா இல்ல அவநம்பிக்கையான்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு உறவுகள்னு சொல்லி பேசலான் இருக்கிறேங்க. அதாவது அவநம்பிக்கையும் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த அவநம்பிக்கையை உருவாக்குது உறவுகள்ங்க. அதாவது கணவன், தன்னுடைய சொந்தக்காரங்க, பெற்றோர்கள் அப்படிங்கிற அந்த உறவு தான் வந்து அந்த அவநம்பிக்கை உருவாக்குது. அதே மாதிரி சமுதாயம் என்னமோ சொல்லிட்டு போதுமா நீ போன்னு அவங்க சொல்லல இல்லைங்களா? அதனால அதுவும் அவங்கதான் பொறுப்பு. ஏன்னா ஒரு குழந்தை அல்ல ஆணோ பெண்ணோ சிறு வயதிலிருந்து வளரும் பொழுது சைக்காலஜிக்கலா நம்ம வந்து சிறு வயதிலிருந்தே முன்னேற்றம் கரெக்டா கொடுத்திருந்தா, வளர்ப்புல கரெக்டா கொடுத்திருந்தா அவங்களுக்கு ஏங்க சமுதாயத்து மேல பயமும் அவநம்பிக்கையும் வருது? இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு நான் அவங்கதான் சொல்லி நான் பேச விரும்புறேங்க. இதுல என்னென்ன முக்கியமான கருத்துக்கள் நான் சொல்லிடுறேங்க. அதாவது வந்து ஒரு பெண் வந்து திருமண வயதுங்கிறது வந்து ஒரு ஆணோ பெண்ணோ வந்து கரெக்டான வயசுல திருமணம் பண்ணணும். அது அவசியம் தான். ஏன்னா கால சூழ்நிலை இன்னைக்கு மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா குழந்தை எல்லாம் வர்றதுனால கரெக்டான வயசுல கல்யாணம் பண்ணது ஆணோ பெண்ணோ எல்லாரும் பண்ணணும் தான். அதே மாதிரி படிப்பு முக்கியம். இப்போ ஒண்ணு இல்லைங்க, திருமணம் முடிஞ்சு கூட அவங்க முன்னேறலாமே, எத்தனையோ சாதனைகள் படிக்கலாமே. அங்க வந்து பெற்றோர்களும் கணவனும் துணை நிக்கணும். ஏன்னா திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்தைக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை வேண்டாம் நான் வேலைக்கு போறேன்னு பெண் தயாரா இருக்கும்போது அந்த கணவன் அங்க துணை நிக்கணும். அதை விட்டு போட்டு இல்ல நீ இன்னொரு குழந்தை வேணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. இல்ல ஒரு திருமணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் நான் வந்து என்னுடைய படிப்புல தொடர்றேன், என்னோட வேலையில தொடர்றேன், நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு குழந்தை இது பண்ணிக்கிறேன்னு ஒரு பெண்ணோ ஒரு கணவனோ முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா எங்க வீட்டுல இருக்கிற பெற்றோர்களே குற்றவாளிகள்ங்க. இன்னைக்கு நானே பாக்குறேன் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து என்னுடைய கூட வேலை செய்யறவங்களாகட்டும் என்னுடைய சொந்தக்காரங்கள பாக்குறேன். அவங்க பேரண்ட்ஸ் கேக்குறாங்க 6 மாசம் ஆயிடுச்சுன்னா என்னம்மா ஒண்ணும் இல்லையா? ஏங்க அவர்கள் முன்னேறட்டும், அது அவர்கள் முடிவெடுக்கட்டும், நீங்க விடுங்க. அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிட்டு ஒரு 30 வயசுக்கு மேல போச்சுன்னா அது தவறு. ஏன்னா காலத்தின் மாற்றம் வந்து பின்னாடி குழந்தையின்மையாயிரும்னு ஒரு பயம் வரலாம். ஆனா அவங்க ஒரு 22 வயசுல கல்யாணம் முடிச்சா அவங்க அடுத்தடுத்த இதுக்கு போகட்டும். அவங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு தொழில முன்னேற நினைப்பாங்க. அதுல பெற்றோர்களே கேட்கறக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு பெற்றோர்கள் செய்யறது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை வந்துட்டு தானா முன்னேறி போறதுக்கு விடாம அவங்க பாதுகாக்கிறேங்கிற பேர்ல அவங்க செய்யறது இருக்கு பாருங்க. ஒரு வாகனம் ஓட்டணுமா, அந்த பெண் குழந்தை அதாவது ஒண்ணு இல்லைங்க, நான் ரொம்ப போல என்னோட மனைவியவே எக்ஸாம்பிள சொல்றேன். அவங்க வந்து வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டா அவங்க பேரண்ட்ஸே போதும் விடுறது இல்ல. அவங்க எங்காவது விழுந்துருவாங்க, வேண்டாங்க நான் கூட்டு போயிட்டு வர்றாங்க. ஏதாவது அவங்க வாங்க போகட்டுங்க, அவங்களே சுயமா செய்யட்டும். ஏன்னா எல்லாமே இப்ப ஆண் வந்து தானாலாம் எதுவும் செஞ்சிடறது இல்ல. அவன் வெளியில போறான், குடும்பத்தை மீறி கட்டுப்பாட்டை மீறி போறாங்க போது இல்ல அவனை அனுப்புறாங்க கத்துக்கலாம். ஏதாவது ஒரு குழந்தை சைக்கிள் பழகம் அந்த மாதிரி பெண்களும் ஆண்கள் எல்லாம் போய் பயிற்சிக்கிட்டோம் நடக்கட்டும். முதல் தடவை அவங்க அடுத்த தடவை ஒரு கடையில வாங்குறதாகட்டும், வண்டியை ஓட்டுறதாகட்டும் எல்லாமே விடுங்க, தைரியம் கொடுங்க. நீங்களே வந்து கைக்குள்ளேயே வச்சு பொத்தி வளர்க்குறேங்கிற பேர்லயே நம்ம பெற்றோர்களாகட்டும் அதுலயும் உறவுகள் இருக்காங்க பாருங்க. 20 வயசுல காலேஜ் முடிச்சா போதும் அவங்க பெற்றோர்கள் கமெண்ட் இருந்தா கூட இவங்க போய் என்ன நம்ம சொந்தத்துல ஒரு பையன் இருக்காங்க நம்ம பாப்பாவுக்கு பாக்குறக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அவங்க கூப்பிட்டாங்க அவங்கள என் பொண்ணுக்கு பாக்குறேன் வாங்கன்னு ஜாதகம் கொடுத்தாங்க. விடுங்க, அவங்களா கூப்பிடட்டும். அந்த பொண்ணு ஏதோ சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஏங்க அவசரப்படுறீங்க? இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. அதையும் மீறி பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண்கள் வந்து செய்யறதுக்கு நிறைய ஆளுமையோட வந்திருப்பாங்க. அங்க கணவன் மோசக்காரனா இருப்பான். அவன் என்ன பண்ணாதுங்களா, அவனா குடியாரனா இருப்பான், இல்லைன்னா வேலை செய்ய மாட்டான். அவன் விட்டாலே போதும் அந்த பெண் ஏன் கண்ணு முன்னாடி எத்தனையோ பெண்கள் ஆண்கள் செய்யும் வேலைகளை செய்து
கணவன் வந்து பெருசா சம்பாதிக்காமையோ ஏதோ பண்ணாம இருந்தா கூட முன்னேறி கொண்டு போறவங்க இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி போகாம இருக்கிற தடை பாத்தீங்கன்னா அந்த கணவனா இருப்பான். இப்ப நான் வந்து என்னுடைய மனைவி சொன்னதுதான், உனக்கு என்ன முடிவு வேணும்? இப்ப என்னுடைய மனைவி வந்து ஒரு குழந்தை பிறந்தாச்சுங்க, 5 வருஷம் ஆச்சு. அவங்க ஏன்னா முதல்ல வந்து நம்ம குழந்தை முக்கியம் அவங்களும் சொன்னாங்க, குழந்தை பிறந்தாச்சு. இப்போ அவர்கள் வந்து விளையாட்டு துறையில் என்னுடைய மனைவி ஆர்வம் உள்ளவளுங்க, அத்லட்டுங்க. இன்னைக்கு வந்து நான் பிபிஏ படிக்கிறதுக்காக நானும் என் மனைவியும் சிந்திச்சு இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு நான் அதுல சாதிக்கிறேன். எனக்கு மற்றதுல வந்து இப்ப எம்பிஏ படிச்சிருந்தாலும் எனக்கு பேங்க் இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சது விளையாட்டுத்துறை. நான் அதுல போறேன், நாங்க சந்தோஷமா போங்கன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் முடிவெடுத்து போறோம். அங்க வந்து செய்யறது இல்லைங்க. இதுதான் அங்க வந்து பெரிய பிரச்சனையாவே இருக்குது. இப்ப வந்துட்டு இப்ப அம்மா சொன்னாங்க சமுதாயத்துல வந்துட்டு இதெல்லாம் நடக்குது, இத்தனை பிரச்சனை இருக்குன்னு. அதையெல்லாம் வந்து ஏன் காது கொடுத்து கேட்கறீங்க? எவனையும் என்னமோ சொல்லிட்டு போறான். நம்ம குழந்தைய தைரியமா வளங்க, அவங்களுக்கு எல்லாம் முடிவு கொடுங்க. அதே மாதிரி சொத்துல பங்குன்னு சொல்றீங்களா, அது உண்மையா நல்ல விஷயம், ஈக்குவலா கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தைரியம் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு நான் அதாவது ஐயா சொன்ன மாதிரி ஒரு 50,000 கொடுத்து கையெழுத்து வாங்கலாம். அந்த மாதிரி நீங்க அந்த பெண்கள்கிட்ட சொல்லுங்க, நான் நம்ம குடும்பத்துல இவ்வளவு வருமானம் இருக்கு, இவ்வளவு இருக்குன்னு எல்லாம் முதல்லயே சொல்லிடுவாங்க. இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுங்க, நாளைக்கு சொத்துலயும் நீ பங்கெடுத்துக்க, கடன்லயும் நீ பங்கெடுத்துக்க, எல்லாமே நீ செய்யன்னு சொல்லி அந்த உரிமையை கொடுங்கள். உரிமையை கொடுக்காததுனாலதான் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு தடை போடுதோன்னு நான் நினைக்கிறேங்க. என்னுடைய கருத்துக்களை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சொல்லலாமா? அம்மா சொல்லுங்கம்மா, ரொம்ப சிறப்பா பேசினாரு. எப்பவுமே அவருடைய கருத்துக்களும் அருமையா இருக்கும், அவருடைய குரல் வளமும் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, அவருடைய கொங்கு தமிழ் ரொம்ப கேட்கவே அழகா இருக்கும். நீங்க உங்களுடைய பதில சொல்லலாங்கம்மா. நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்து வச்சாரு. அது வந்து எல்லாமே நீங்க அதாவது சரியானதை சொல்லிருக்கீங்க. அதாவது இன்றைக்கு இல்லத்துல நாட்டுல நடக்கிற உண்மைய இந்த உறவுகள் வரும்போது யாரெல்லாம் கூட பிறந்த அண்ணனா, தம்பியா, அடுத்து அப்பாவா, அடுத்து கணவரா, இவங்க எல்லாருமே வந்து ஆண் மகன்கள் நல்ல உறுதுணையா இருந்துட்டாலே அந்த பெண்ணுக்கு வந்து நல்லபடியா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து கட்டாயமா வந்து அது வந்து மிகப்பெரிய தடையா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா உறவுகளுக்காக அருமையா, உறவுகளுக்காகன்னு இல்ல உண்மையாவும் கூட அருமையா பேசுறீங்க. நன்றி 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 நன்றி.